சசிகலா அணியில் எம்எல்ஏக்களை சேர்க்க பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும், கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு ஆகியோருக்கு தலா ரூபாய் 10 கோடி பணம் தரப்பட்டதாகவும் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிவி சேனலில் எம்எல்ஏ சரவணன் அளித்த விளக்கம் ரகசியமாக வெளிவந்துள்ளது. கூவத்தூரில் என்ன நடந்தது என்பதை மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் கூறினார். கூவத்தூர் சொகுசு விடுதியில் அடைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலிருந்து மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் தப்பி வந்து பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார். அதில் கூவத்தூர் முகாமில் எந்த தவறும் நடக்கவில்லை, யாரையும் மிரட்டவில்லை, அடிக்கவில்லை. தண்ணி இருந்துச்சு, கருணாஸ் குடித்தார். சொந்த ஊரிலிருந்து வந்த எம்எல்ஏக்களை விமான நிலையத்தில் மடக்கி விமான நிலையத்தில் பேருந்தில் ஏற்றிய போது எம்எல்ஏவுக்கு தலா 2 கோடி என பேரம் பேசினார்கள். பின்னர் எம்எல்ஏ விடுதியிலிருந்து கவர்னரை சந்திக்க சென்ற போது பேரம் ரூபாய் 4 கோடியானது. கூவத்தூர் சேர்ந்த போது எம்எல்ஏக்களுக்கு ரூபாய் 6 கோடி தர முன்வந்தனர். ஒரே நேரத்தில் பல கோடி திரட்ட முடியாது என்பதால் தங்கமாக தருவதாக கூறினார்கள். தனியரசு, கருணாஸ், தமிமுன் அன்சாரி போன்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு தலா 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் கூறினார்.